அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். கங்கனா ராணாவத் அவன் எந்த பின்புலம் எந்த அரசியல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலையும் நடித்தாங்க தலைவின்ற பேரில். அங்கே போயிட்டு இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறுலையும் நடிச்சிருக்காங்க. எமர்ஜென்சி அது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பாஜக சார்ந்த ஒரு ஆள் அதில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போதே நமக்கு ஒரு பயமாக இருக்குது, ஒரு திக்குன்னு இருக்குது. என்ன சொல்லி வச்சுருக்காங்க அதில்? ஒன்றுக்கு 2 படமாக பார்த்துட்டேன். 2 ஹிந்தி படம் தான் சார். பேசுகிறதெல்லாம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுகிறீங்க. என் மைண்டை ரீட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் படம் பார்க்குறதெல்லாம் ஹிந்தி படம்லாம் பார்க்குறீங்களே. கலை எந்த வடிவத்தில் வந்தாலும் வரவேற்போம். ஸோ இந்த எமர்ஜென்சின்னு ஒரு படம் பார்த்தேன், இன்னொன்று ஆசாத்னு ஒரு படம் பார்த்தேன். 2மே நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஆசாத் வேறு ஒன்றும் கிடையாது. லகான் படத்தில் கிரிக்கெட் மேட்சை தூக்கிட்டு குதிரை ரேஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா 2 படமும் ஒரே படம் தான். சரியா? அதனால் அந்த படத்தை பற்றி பெருசாக பேசணுன்னு அவசியம் இல்லை. அந்த படமும் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை. அஜய் தேவ்கனை காமிச்சிருப்பாங்க. அஜய் தேவ்கன் படம்னு நம்ம நினச்சி போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அஜய் தேவ்கன் கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வருவார். மொத்தமே ஒரு 5-6 சீன் வருவார். அதோட சரி. எமர்ஜென்சிக்கு வருவோம். எமர்ஜென்சி அப்படின்னு பேரை வச்சாங்க. நான் எமர்ஜென்சியை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் அவங்க சொல்லலை. மொத்த இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாறையே முழுமையாக சொல்லிட்டாங்க. இந்திரா காந்தினே வச்சுட்டு போயிருக்காங்க. இந்திரா காந்தினே வச்சுருந்துருக்கலாம், இல்லை திருமதி காந்தினே வச்சுருந்துருக்கலாம். அவங்க உலகம் முழுவதும் அறியப்பட்ட பேரே மிஸ்ஸஸ் காந்தி அப்படின்னு தான் அறியப்பட்டார்கள். இந்திரா காந்தின்ற பேரை விட மிஸ்ஸஸ் காந்தி அப்படின்ற பேர் தான் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை அன்னை இந்திரா அப்படின்னு தான் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதுவும் வட இந்தியாவில் மாயி இந்திரா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மை அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். ஹிந்தியில் இல்லை, பெங்காலி அந்த மாதிரி மற்ற மொழிகளில். இதில் இந்த சங்கிங்க எடுத்ததுனாலேயே அப்படி எடுத்துட்டாங்க. சின்ன வயசில் இந்திரா காந்தியை மிகவும் அன்போடு வளர்த்தது பூராமே ஜவஹர்லால் நேருவோட சகோதரியான விஜயலட்சுமி தான். சரியா? விஜயலட்சுமி தான் அவங்கள வளர்த்தாங்க. இதில் எப்படி காமிச்சு வச்சுருக்காங்கன்னா, அத்தை இந்த பொண்ணை, சின்ன வயசு பொண்ணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. கமலா நேரு மீது அவ்வளோ அன்போடு இருந்தவங்க விஜயலட்சுமி. அவங்கள நீ நோயாளி, நீ இப்படி வெளியெல்லாம் இருமிட்டு இருக்காத. அவங்க காச நோயில் தான் இறந்து போனாங்க. விஜயலட்சுமியை தவறாக காட்டுறதுல எல்லாருமே முனைப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லை, இவங்க நேரு குடும்பத்தை தவறாக காட்டுறதுக்காகவே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்தபோது அவங்களோட கசின் ஒருத்தங்க இவங்களை பார்க்க வராங்க. அவரோட சொந்த சகோதரி இல்லை, வேற ஒரு கசின். அவங்க பார்க்க வந்தப்போ ஜெயிலில் அழுதுட்டாங்க. அழுதப்போ நேரு சொன்ன ஒரு வார்த்தையை அவரோட அந்த வாழ்க்கை வரலாறு குறிப்புகளில் வருது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நேரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பொது வெளியில் அழக்கூடாது. எப்படி? ஆனால் இந்த படத்தில் அவங்கள பயந்த சுபாவம் உள்ளவர்களாக அப்படிதான் காமிச்சிருக்கிறாங்க. உலகத்துக்கே அயன் லேடி, அவங்க ஒரிஜினலான அயன் லேடி. சரியா? ஒரிஜினல் அயன் லேடி. அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்தது டூப்ளிகேட் யாருன்னு கேட்பாங்க. அது நீங்கள் யாரை வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் அதுக்கு நான் என் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு மாயாவதியை வச்சுக்கலாம், அது தீதியை வச்சுக்கலாம். நீங்கள் யாரை வேணால் வச்சுக்கிங்க. என்ன போய் ஏன் இழுத்து விட்றீங்க? கூட ஜெயலலிதா பேரை சொல்ல மாட்டேன்றீங்களே. இழுத்து விட்டாச்சு. சரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பமே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் நேரு. அதை நீங்கள் எங்கே வச்சு பார்க்கலான்னா, ராஜீவ்காந்தி இறந்த அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வீடியோஸ்ல எல்லாம் பாருங்கள். அவ்வளோ தூரம் அந்த 3 பேரும், சோனியா காந்தியும் சரி, பிரியங்காவும் சரி, ராகுலும் சரி, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் பார்க்க முடியாது. அப்பா இறந்துருக்கிறாரு, அதுவும் வெடிகுண்டு வீச்சு தாக்குதலில் இறந்துருக்கிறாரு. அப்போ கூட பொது வெளியில் அழமாட்டாங்க அவங்க. நேரு ஃபேமிலிக்குன்னே உள்ள ட்ரெடிஷன் அது. நேருவே சொன்னது, ஒரு நேரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பொது வெளியில் அழக்கூடாது. இதுலேயும் இந்திரா காந்தி அழுகுற மாதிரிலாம் சீன் வச்சுருக்கிறாங்க. சஞ்சய் காந்தி இறந்தப்போ இந்திரா காந்தி அழவே இல்லை. அழலைன்றதை வச்சு அப்போ ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. என்னென்ன, சஞ்சய் காந்தியோட டார்ச்சர் தாங்காமல்
ஃப்ளைட்டில் பிரேக்கை பிடிங்கி விட்டது இந்திரா காந்தி தான் அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டாங்க அந்த காலத்தில். சரி, அதுக்குள்ளெல்லாம் அப்புறம் வருவோம். படம் வந்து வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பதிவு பண்ணி, இந்திரா காந்தினா எப்போவுமே நர்வஸாக இருக்கக்கூடிய ஒரு லேடி, ஒரு பதட்டத்திலே இருக்கிறவங்க, எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறவங்க அப்படின்ற மாதிரியே காமிச்சு வச்சுருக்கிறாங்க. உண்மை என்னென்னா அவங்க எதுக்குமே பயந்தது கிடையாது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அந்த 70கள் 80கள்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டனோட ஆதிக்கம் முடிஞ்சு போய் அமெரிக்காவோட ஆட்டம் வந்து பெரிய லெவலில் ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். அப்போது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் வந்து அப்போ தான் முதல்ல அமெரிக்கா ஆரம்பிக்கிற இந்த வேலை நாட்டாம வேலையா. ஆமாம், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தான் போகணும் அப்படின்ட்டு போகிற வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழிவுறீங்களா? நேராக உள்ளே போகிறது. அப்போ அந்த வியட்நாமில் அமெரிக்கா உள்ளே இறங்கி அடிக்கிறத பார்த்துட்டு சோவியத்தே கூட கொஞ்சம் நேரம் யோசித்தாங்க. ஏன்னா அங்கேயும் கம்யூனிச புரட்சி தான் நடக்குது. நம்ம போகலாமா வேணாமான்னு டயலமாலேயே உட்காந்துட்டாங்க. ஏன்னா சோவியத் உள்ளே வந்தால் உலக போர் மாதிரி மாறிடுமே அப்படின்னு. ஆனால் லக்கிலேயே அவங்களோட படைகளே வியட்நாம் புரட்சியாளர்கள் படையே வந்து வியட்நாமை ஓட விட்டு அடித்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் முகமது அலிலாம் சொல்லி அதுக்காகவே ஜெயிலுக்கெல்லாம் போனார். நீ போய் வியட்நாமில் சுடுன்னு சொல்கிறிய, அங்கே இருக்கிற பொதுமக்களையும் நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஏன்னா கட்டாயமாக இராணுவத்துக்கு போகணுன்னு சொல்லப்போ அவர் சொன்ன வார்த்தை தான், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார், என்லிஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். பண்ணலைன்னா தப்பு அப்படின்னாங்க. நான் ஏன் பண்ணணும்? அந்த நாட்டு மக்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவன் பிரச்சனை என்னன்னு கூட தெரியாது, அங்கே இருக்க சோல்ஜர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தனை அவனோட பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நான் எதுக்கு போய் அவனை சுடணும்? அப்போ வர முடியாதுன்னு. அப்போ உன்னை ஜெயிலில் போடணும், போட்டுக்கோ அப்படின்ட்டு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ இந்த 71 பார்த்தீங்கன்னா இவர் வங்காளதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். நம்ம கிழக்கு பாகிஸ்தான் வந்து தனியாக போகணுன்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, ஒருவனின் அடையாளம் அவனது மதம் அல்ல, ஒருத்தனோட அடையாளம் அவனது மொழி, தாய்மொழி. நீ வந்து இன்றைக்கி இந்துவாக இருக்கலாம், நாளைக்கு முஸ்லீமாக மாறலாம், நாளை கழிச்சு கிறிஸ்டினாக மாறிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் நாத்திகனாக கூட மாறிக்கலாம். ஆனால் உன்னோட தாய்மொழி மட்டும் மாறவே மாறாது. ஒருத்தனோட அடையாளமே தாய்மொழி தான். பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சதுக்கு காரணமே இது. அங்கே ஒரு சட்டத்தை போட்டாங்க, கிழக்கு பாகிஸ்தான்லேயும் எல்லோரும் உருது தான் பயன்படுத்தணும், உருது தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னாங்க. அது முடியாது, பாங்களா, அதாவது வங்காளம் தான், அதாவது வங்காள மொழிக்கு அவங்களோட தாய்மொழியில் பேர் வந்து பாங்களான்னு பேர், நாங்கள் பாங்களாவில் தான் பேசுவோம். அப்போ நீ பாகிஸ்தான் விரோதியா அப்படின்னாங்க. அது எப்படியா விரோதி ஆக முடியும்? நான் என் தாய்மொழியில் பேசுகிறேன்னு சொன்னால் விரோதியா அப்படின்னு பெரிய பிரச்சனையாகுது. அந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோடு மிகவும் நட்பாக போயிட்டு இருக்கக்கூடிய காலம். ஏன்னா சோவியத் வந்து இந்தியா கூட நட்பாக இருக்குன்றப்ப பாகிஸ்தானுக்கு நான் நட்பாக வரேன்னு அமெரிக்கா உள்ளே வர நேரம். இப்போது இந்த பிரச்சனை வருது. என்னென்னு, முஜிபுர் ரஹ்மான் வந்து இதை கிளப்புறாரு. அடுத்த எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷனில் முஜிபுர் ரஹ்மானோட கட்சி வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டி வாங்கிடுது. மிகப்பெரிய மெஜாரிட்டினா என்னது, அவங்க இழந்த சீட்டு 2-3 சீட்டு தான் இழந்தாங்க, மீதி எல்லா சீட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னொடனே அவரை நாடு கடத்திட்டாங்க. நாடு கடத்தினோடனே அவர் அங்கேருந்து கிளம்பி கல்கத்தாவுக்கு வர்றாரு. கல்கத்தாவில் இந்திரா காந்தியோட சப்போர்ட்டில் தனி நாடு அறிவிக்கிறார் அவர். இன்னிலேருந்து இதே பார்லிமெண்ட்டு தாயா, பார்லிமெண்ட்டாக அங்கே அந்த கட்டடத்தில் உட்காந்தேன்னா இந்த இங்கே ஒரு பங்களாவில் உட்காந்துருந்தா என்ன அப்படின்னு கல்கத்தாவில் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு தனி பங்களாதேஷ் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு ஃபுல்லாக பேக்கப் வந்து யார், இந்திரா காந்தி. அப்போ அதுக்கு சாம் மேனக்ஷன் ஒரு மேஜர் ஜென்ரல், அவர் வந்து தான் இந்திரா காந்திக்கு ஃபுல் சப்போர்ட். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு. இப்போ இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் முதல்ல ஃப்ரான்ஸை போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸு அமெரிக்காலாம் நேட்டோ நாடுகளில் இருக்குது. நேட்டோ நாடுகள் உள்ளே வந்ததுன்னா இந்தியாவோட படை வலிமை அப்போ அவ்வளோ பெருசு கிடையாது. அதனால் ஃப்ரான்ஸை போய் கேட்டோடனே ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அமெரிக்கா உள்ளே வந்தால் நாங்கள் வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நேட்டோவோட நாடுகளாக இருக்கும்போது நாங்கள் வந்து தான் ஆகணும், வேணா உங்களுக்காக நான் ஒரு சலுகை பண்ணுறேன், நீங்கள் சண்டையை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்காமல் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு சண்டையை ஆரம்பித்தாங்கன்னா அப்போது நாங்கள் நியூட்ரலாக இருந்துடுறோம், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரமாட்டோம்,
இந்த பாயிண்ட் புரியுது இல்லை? இது எவ்வளோ பெரிய ராஜதந்திரம் பாருங்க. ஒருத்தனை சப்போர்ட்டுக்கு வர வேண்டிய ஒருத்தனை வர விடாமல் தடுக்கிறது முதல்ல. அடுத்தால அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக காக்க வச்சு தான் மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போதும் அவன் நிக்சன் தான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் தெளிவாக என்ன சொல்லிடுறாரு, அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அவங்க பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் வருவோம் அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து இப்போ அமெரிக்காவோட கப்பல்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இப்போ அவங்க அங்கேருந்து பங்களாதேஷ் கடற்கரைக்கு வரணும்னா எத்தனை நாள் ஆகும்? 13 நாள் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும் அங்கே போய் பிடிக்கிறதுக்கு? ஒரு 12 நாளில் நாங்கள் பிடிச்சிருவோம். சரி, நான் சொல்கிற வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக பங்களாதேஷ்க்கு ஆதரவாகவும் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஆதரவாகவும் பல ஸ்டேட்மெண்ட்டுகள் வருது. இவ்வளோ தீவிரமாக அதில் இறங்கி வேலை செய்கிறதுக்கான காரணம் என்னவா? உடச்சி விட்றது தான். இந்திரா காந்தி 84 சாகாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தனி ஈழம் வந்திருக்கும். தனி ஈழம் வந்திருக்கும். அந்த இடத்துல ராஜீவ் காந்தி வந்து சொதப்பிட்டார். இந்திரா காந்தி இருந்திருந்தாங்கன்னா தனி ஈழத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரி இதையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது பங்களாதேஷ் பாகிஸ்தானை எதிர்த்தே பங்களாதேஷை பிரிக்கும்போது இலங்கையை தவளோண்டு அவனை 2 தட்டி வேலையை முடிச்சிருக்கலாம். ராஜீவ்காந்தி வேறு மாதிரி அவரை கூட இருந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து குழப்பி விட்டாங்க. அதனால தான் அந்த பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ அந்த எமர்ஜென்சி படத்தில் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வருது. ஸோ இவங்க தொடர்ச்சியாக குடைச்சலை கொடுக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான்காரன் பொறுமை இழந்து முதல் தாக்குதலை அவன் ஆரம்பிச்சிடறான். முதல் தாக்குதல் அவன் ஆரம்பிச்சிட்டான். அதுதானே வெயிட்டிங்க. நாங்கள் வெயிட்டிங்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கத்தில் ஒரு அடி வெளுத்து விட்டு இந்த பக்கம் படையை கிளப்பிட்டாங்க. கரெக்டாக 12 நாள் ஞாபகம் வச்சுக்கன்னு. அதே மாதிரி சாம் மானக்ஷா டீம் ஃபுல்லாக அங்கே போய் ஆச்சு. இப்போ அங்கே இருந்த பாகிஸ்தான் இராணுவத்தை பூரா சரண்டர் பண்ண வச்சு எல்லாம் சரண்டர் ஆகி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நிக்சன் வந்து இப்போ இவங்க படை கிளம்பிருச்சின்னு உடனே அவருக்கு நியூஸ் போயிடும்ல, இந்தியாவோட படைகள் கிளம்பிருச்சு அப்படின்னு. உடனே அவர் நேவிக்கு ஃபோனை போட்டு கப்பல் எல்லாத்தையும் தூக்கிட்டு நேராக பங்களாதேஷ் வந்துடுங்க அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு இங்கே 12 நாளில் வேலையை முடிச்சு எல்லோரும் பீச்சில் வெயிட்டிங், வாங்க தம்பி அப்படின்னு. இங்கேருந்து கேப்டன் வந்து சொல்கிறார், இந்தியன் ஆர்மி கடற்கரையிலேயே எங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, இப்போ நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு. சரி வேண்டாம் அப்படி திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்க. அப்புறம் தான் முஜிபுர் ரஹ்மான் வந்து பிரசிடெண்ட் ஆகிறார். அவர் பிரசிடெண்ட் ஆகும்போது இதுதான் சொல்கிறார், பங்களாதேஷின் அத்தனை குடிமக்களும் இந்திரா காந்தியை நமது தாய் போல நினைக்கணும், அந்த அம்மா இல்லைன்னா நமக்கு இந்த நாடே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டிலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்திரா காந்தியோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் வந்து இதுதான். மொத்த அப்போசிஷனையும் தாண்டி காங்கிரஸ்குள்ளேயே இல்லை இன்னொரு கன்றாவியான ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். வாஜ்பாய் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு படம் ஃபுல்லாக காமிச்சிட்டே வராங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான நபர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தான், வாஜ்பாயெலாம் கிடையாது. அது இன்னொரு சம்பவத்துக்கு வரும். இப்போ தைரியமான பெண் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த தைரியமே அவங்களுக்கு ஆபத்தாக மாறிடுச்சு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஆமாம், அதுதான் உண்மையை சொல்லணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 71 72 இந்த மாதிரி பல அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டே வராங்க. கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு எதிர்ப்புகள் வருது. கட்சிக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் வருது. ஏன்னா இவங்க சின்ன வயசு பொண்ணு. சின்ன வயசுனா நான் ஒரு 40 அந்த மாதிரி வயசில் உள்ளவங்க. மற்ற எல்லாம் பெருசுங்க, எல்லாம் 60 70 அந்த மாதிரி இப்போ வயசான பெருசுங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு முக்கியமான சப்போர்ட்டராக காமராஜர் தானே இருந்தார். இல்லை அவங்களே அவங்கள எதிர்த்துட்டு தான் வெளியே வந்தாங்க. வந்து தான் ஸ்தாபன காங்கிரஸ்னு இவங்க ஆரம்பித்தது. ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பித்து கூத்தடிச்சு அப்புறம் இவங்க வந்து இந்திரா காங்கிரஸ்னு மாற்றி அப்போ வந்து அது வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஐஎன்சி, இது காங்கிரஸ் ஐ. அப்போ தான் கை சின்னம் வாங்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, இவங்க பையன் வந்து அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்கணும். அவங்க சஞ்சய் காந்தி அடித்த கூத்தெல்லாம் நிறைய கூத்து. அதில் 2 இன்சிடெண்ட்டை மட்டும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டெல்லியில் இருந்த ஸ்லம்மை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லூசு மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சான். ஏன்னா முதல்ல போய் ஒரு இடத்துல வீடை கட்டிட்டு எல்லோரும் காலி பண்ணி அங்கே போங்கட்டான். முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தானே பண்ணணும்.
இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்கேயா கலவரம் வந்துச்சா கலாட்டா வந்துச்சா ஒன்றும் கிடையாது. அங்கே பெரிய பிரச்சனையானது என்னென்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கையை பார்க்காம இவங்களா ஒரு 10,000 வீடை கட்டிட்டு அவங்க அவ்வளோதான் இருப்பாங்க, எல்லாரையும் அங்கே போக சொல்லு அப்படின்ட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கட்டாய குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான் அந்த ஆளு. எப்படி கட்டாய குடும்ப கட்டுப்பாடு, ஆண்களுக்கான வேசக்டமி அப்படிங்கிறத கட்டாயமாக பண்ணணும். இல்லாதவரை இவனுங்க கேட்க மாட்டாங்க, இவனுக்கு இப்போ புள்ள பெற்று தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு. ஒருவேளை அன்றைக்கி சஞ்சய் காந்தி சொன்னது தான் சரி போல் இருக்குது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசெல்லாம் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் கூட இவனுக்கு திருந்த மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் இன்றைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்லணும், அன்றைக்கி ஒரு பையன் அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் ஒருத்தனை சொன்னேன்னு, என்ன படிச்சுக்கன்னா 4th கிளாஸ், அந்த ஸ்டாண்டர்ட்னு கூட சொல்ல தெரில, 4th கிளாஸு, வயசு என்னடான்னா 21 வயசு, 3 பிள்ளை இருக்கான். 21 வயசில் 4ஆம் கிளாஸ் படிச்சுவிட்டு 3 பிள்ளையும் பெற்றுட்டு ஊரில் பொழப்புக்கு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கான். கூட அண்ணன் தம்பி எத்தனை பேர்னா 12 பேரான். நீங்கள் எப்போவுமே அதுதான் நடக்கும். நிறைய பிள்ளைங்களாயிட்டாங்கன்னா அதுங்க படித்தா படிக்குது, படிக்காட்டி போகுது. அதுவும் விவசாயம் சார்ந்த வேலையாக இருக்குது. அப்பா அம்மா தான் வேறு வேலையில் இருந்துருக்காங்களே எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறது. அப்படி இல்லைம்மா, அவங்க அதை கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த ஏழ்மையின் காரணமாக அவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நீ காசு வச்சுருக்க, இங்கேருந்து திருப்பதிக்கு போய் டூர் போயிட்டு வருவேன், காசு வச்சுருக்க ஃபோரம் மாலில் போய் சினிமாவுக்கு போவேன். அவன்கிட்ட பக்கத்தில் இருக்க டூரிங் தேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்கு கூட காசு கிடையாது அவன்கிட்ட. டூரிங் தேட்டரில் போய் படம் பார்க்குறத விட 3 வேளை சோறு திங்கிறதுக்கு காசு இல்லை அவன்கிட்ட. இருக்கிற சாப்பாடை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி 2 வேளைக்கு பிரித்து கொடுத்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அரை வயிற்றுக்காக சாப்பாடு போட்டால் போதுன்ற மாதிரி இருக்கும்போது இருக்கிற போரில் அது ஒன்று தான் அவனோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அதில் கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ரேபரேலி தொகுதியில் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறப்போ கொஞ்சம் குளறுபடி நடந்துருச்சு. அந்த எலெக்ஷன்களில் அந்த குளறுபடிகளில் ஒன்று வந்து 2 கவர்மெண்ட் அஃபீஷியலை எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வர சொல்லிட்டாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நாள் லேட்டாக ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணியிருக்கார், இன்னொருத்தர் கரெக்டான டேட்டில் சப்மிட் பண்ணிட்டார். அதாவது இவங்க நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னொருத்தர் கொஞ்சம் லேட்டாக சப்மிட் பண்ணி அது வந்து டெக்னிக்கலாக சிக்கலாகி போச்சு. என்னென்னா, நீங்கள் ரேபரேலியில் நிற்பீங்கன்னு தெரிஞ்சே வந்து ஒரு அதிகாரியை வந்து அதே தொகுதியில் இருக்க ஒரு அதிகாரியை நீங்கள் உங்கள் எலெக்ஷன் வேலைக்கு கூப்பிட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து அந்த டைமில் வந்து நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். என்னது, ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட்டு அது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட, அது அன்றைக்கி 30 லட்சம் பெரிய அமௌண்ட்டு தான். அதெல்லாம் சிக்கலாகி கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. என்னென்னு, இந்திரா காந்தி ரேபரேலியில் நின்னது செல்லாது, 15 நாளைக்குள்ளே காங்கிரஸ் இன்னொரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவரெல்லாம் பெரிய அளவில் குரல் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டங்களை பெரிய அளவில் முன்னெடுக்கும்போது முக்கியமான இன்னொரு ஆள் யாருன்னா ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். அவரும் வந்து ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையெல்லாம் உடனே கொடுத்தாகணும்னு இந்தியா பூரா ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ தான் வந்து இந்த கேஸு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், 73ல் நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ரயில்வே ஸ்ட்ரைக் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கும்போது அப்போ தான் யோசிக்கிறாங்க. யோசித்து இவங்களை இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, வேறு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, அமெரிக்கா வந்து ஏற்கனவே கடுப்பில் இருக்குது. 71ல் இப்போ நாட்டை பிரித்து கொடுத்தது. அப்போவே எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, போக்கு இருக்குல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அப்படியே வந்த படையை அனுப்பி அங்கேயே ஒரு 2 சாத்தி அந்த இடத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க பண்ணலை. அதை ஒரு சிம்லா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நிறுத்தம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதுதான் அதில் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக நம்ம தான் இங்கேயும் ஜெயிச்சிட்டோம் உடனே அங்கேயே போகணும்னு போனால் என்ன பிரச்சனைக்காக போகிறோமோ அதை முடிச்சுட்டு அதை வந்து தனியாக பார்த்துக்கணும். கரெக்டாக பெரியார் வந்து வைக்கம் போராட்டம் போனப்போ எல்லாம் அந்த ராணி சொன்னது இதுதான் சொன்னாங்க. நீங்கள் இன்றைக்கி தெருவில் நடமாடணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லி நான் ஓகேன்னு சொன்னால் அடுத்தால கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்லுவாங்கன்னு. கண்டிப்பாக சொல்லுவோமா? இப்போ சொல்ல மாட்டேன்.
இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவேன், அப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து அதுக்கு தனியாக போராட்டம் பண்ணுவேன். அது மாதிரி தான் இந்த வேலையை முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சிம்லா ஒப்பந்தம்னு இது மேலே நம்ம சட்டை போடக்கூடாதுன்னு. இப்போ இந்த 73 இந்த பிரச்சனை பெருசாகும்போது என்ன பண்ணாங்க, புத்தா ஸ்மைல்ஸ் அப்படின்னு ஒரு ரகசிய ப்ராஜெக்ட் போடுறாங்க. மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். ராமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் தலைமையில் தான் அது நடக்குது. என்னது, போக்ரானில் முதல் அணு ஆயுத சோதனை இந்தியா வெற்றிகரமாக செய்தது, புத்தா ஸ்மைல்டு அப்படின்னு இந்த ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. மொத்தமாக ரயில்வே எல்லோரும் மறந்துட்டாங்க. இந்த ரயில்வே போராட்டம் எல்லாம் மறந்துட்டாங்க. டக்குன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமித உணர்வு. இனிமேல் அமெரிக்கா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க, உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் வேறு எந்த நாடும் உங்கள் மேலே படையெடுக்காது. ஏன்னா அணு ஆயுதத்தை தூக்கி போட்டாங்கன்னா என்ன ஒன்றும் தெரியும்ல அப்படின்ட்டு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய எந்த நாட்டு மேலேயும் இன்னொரு நாடு சண்டைக்கு போகாது 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம். சரியா? ஸோ இது வந்து அடுத்த ஒரு பெரிய அடி, ஐ மீன் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி. அப்புறம் தான் இந்த கேஸ் பிரச்சனை வருது. கேஸ் பிரச்சனை வந்தோடனே சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து இந்த போக்ரான் போட்டப்போ எல்லாரும் போட்டதே, எல்லா பத்திரிகையிலும் போட்டதே என்னென்னா 2 பெரிய விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிட்டாங்க. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று ஆட்டம் பாம் போட்டாங்கன்னு பத்திரிகையில் எழுதுனதெல்லாம் இப்படி தான் எழுதுனாங்க. இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா அப்படின்னு எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த ட்ரிப் ஏறும்ல ஒரு எப்போது ஒரு கட்டத்தில். ரெண்டாவது என்னென்னா அவங்க வந்து இன்னொன்று வேறு சேர்த்து சொல்லியிருந்தாங்க அந்த தீர்ப்பில், 6 வருஷத்துக்கு போட்டி போடக்கூடாதுன்ட்டாங்க. 6 வருஷம் மொத்தமாக அரசியலை விட்டு வெளியே போனால் அவ்வளோதான் அப்படின்றதுக்கு தான் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எமர்ஜென்சின்ட்டாங்க. நாடு மிகப்பெரிய அவசர நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த அப்போ தான் இந்த ஜனசங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலை பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு பூரா மறைமுகமாக ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த ஜமீன்தார் குரூப்பு. மன்னர் மணியான்னு காசை வாங்கிட்டு இவங்க தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. சரி, நீ எமர்ஜென்சி அறிவித்தோடனே எல்லா தலைவரையும் தூக்கிட்டாங்க. வாஜ்பாய் முதற்கொண்டு எல்லாரையும் தூக்கிட்டாங்க. நம்ம ஊரில் ஸ்டாலின் அவரெல்லாம் அந்த நேரத்தில் தான், ஸ்டாலின்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் போனார். அதாவது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம்லாம் இருக்குல்ல, அது இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டது எதிர்கட்சிக்காரங்களுக்கு. என்னென்னா என்றைக்கு அறிவித்தாங்களோ அறிவித்த அன்னைக்கு நைட்டே எல்லாரையும் தூக்கிட்டாங்க. பல பத்திரிகை ஆஃபீஸ் எப்படியும் நமக்கு ஆதரவாக எழுத மாட்டான்னு தெரியும்ல, அவனுக்கெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணு, அவனுக்கு கரண்ட்டே கொடுக்காத, கரண்ட் இருந்தால் தானே பிரிண்ட் அடிப்பான் அப்படின்னு. அப்போ அந்த ரேஞ்சுக்கு நான் போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆளாத வேறு கட்சி ஆட்சி இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி இடங்களில் மட்டும் எதிர்கட்சியினருக்கு அந்த அடக்குமுறை உடனடியாக வந்து சேரல, கொஞ்சம் லேட்டாக வந்தது. அங்கேருந்து வரணும். ஆமாம், அப்போ கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த ஆட்சியெல்லாம் கலைச்சி அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் இங்கேயும் தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸுக்கு பாதுகாப்புக்காக தங்கிறதுக்கு இடம் செட் பண்ணி கொடுத்தது யாருன்னா கலைஞர் தான் செட் பண்ணி கொடுத்தாரு. இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்தார். இதெல்லாம் படத்தில் காட்டல, நம்ம தமிழ்நாடு சாப்டர்லாம் அவங்க காட்டல. மெயினாக காட்டினது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், வாஜ்பாய், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸு. படத்துலேயே நமக்கு புறக்கணிப்பாங்க. ஆமாம், படத்துலேயும் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க. அப்புறம் லால்கிஷன் அத்வானி இவங்களெல்லாம் குடும்பம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் சஞ்சய் காந்தியோட எக்ஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். அதெல்லாம் முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, அவங்களே வந்து வேண்டான்னு 76ல் தூக்கிட்டாங்க எமர்ஜென்சியை. அதுக்கு இவங்க வந்து ஒரு ரீசன் வச்சுருக்காங்க. என்னென்னா தத்துவ ஞானி ஜெய கிருஷ்ணமூர்த்தி தான் அவருக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அந்த இந்துத்துவாவை காட்டுறாங்களாம். ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டால் அவரே நான் இந்து இல்லைம்பாரு. சரியா? அவங்கள வந்து டாக்டர் அன்னிபெசன்ட் தான் டெவலப் பண்ணி விட ட்ரை பண்ணது. அவருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃப்ராடு பயலுக்குன்னு தெரிஞ்சு அவர் தனியாக போயிட்டார் ஜேகே. ஆனால் அவர் ஜேகே கூட இந்திரா காந்திக்கு நட்பெல்லாம் உண்டு. ஆனால் அதை அப்படி வலிந்தெல்லாம் காமிச்சு ஜேகே சொல்லி தான் அவங்க வந்து இதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எம்எஃப் ஹுசைன் வந்து அப்போ ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தார். அது ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. என்னென்னா காளி மாதா மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி அது இந்திரா காந்தி தான் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு ஒரு ஜால்ராவை போட்டு வச்சார். அப்படி அந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க.
அதன் பிறகு அவர் எலெக்ஷனை விட்டு அந்த இதை புது எலெக்ஷனும் அறிவிக்கிறாங்க. அப்போ சஞ்சய் காந்திலாம் தான் ரொம்ப இது பண்ணார். என்னென்னா எமர்ஜென்சி எடுத்த கூட ஓகே, எதுக்கு எலெக்ஷன் அறிவிச்சிங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தாகணும், இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷனில் சஞ்சய் காந்தியும் தோற்று போகிறாரு, இந்திரா காந்தியும் தோற்று போகிறாங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயிக்கிறாரு. அந்த 76 முதல் ஒரு 80 வரை உள்ள காலகட்டங்கள் வந்து இந்தியாவுக்கே ஒரு கன்றாவியான காலகட்டம். அதுக்குள்ளே நிறைய பேர் நடுவில் முதல் பிரதமர் ஆனாங்க. எமர்ஜென்சி வந்தப்போ நம்ம சூப்பர் ஹீரோ எம்ஜிஆர் வந்து அன்னை இந்திராவை கரத்தை வலுப்படுத்த பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னாரு. மாநில கட்சியெல்லாம் கலைச்சிட போகிறோம் அப்படின்னு. இவர் இல்லை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுது, நாங்கள் ஆல் இந்தியா முழுசும் நாங்கள் போராடுவோம் அப்படின்லாம் வேற ஒரு சீனை போட்டார். அதுக்குள்ளே அது அப்புறமா பார்ப்போம். இந்த ஆண்டுகளில் நடுவில் அவங்கள சிறையில் கூட வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிறையிலே இருந்தாங்க. அப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகும் முதல் முறையாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போன்னு. அப்படி சந்திக்க மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆதரவு நெருங்க. அப்போ இந்திரா காந்தியோட ஃபேமஸான டயலாக் இதுதான். என்னையா காலையில் ஒருத்தர் பிரதமர்ன்றீங்க, சாயங்காலம் வேறு ஒருத்தர் பிரதமர்றீங்க, ஆயாராம் கயாராம்னு இருக்குது. ஆயாராம்னா ராமர் வந்தார், கயாராம்னா ராமர் போனார் அப்படின்னு. ஆயாராம் கயாராம் ஆட்சியில் இருந்துக்கிட்டு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆரம்பித்தோடனே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திரா காந்திக்கு மறுபடியும் சப்போர்ட் வர ஜெயிச்சு மறுபடியும் பிரதமர் ஆனாங்க. அந்த நேரத்தில் என்ன ஒரு சின்ன வேலை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இவர்களுக்கு எதிராக பஞ்சாபில், அதாவது இந்த ஜனதா பார்ட்டிக்கு எதிராக, அதில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், ஆனால் அது வந்து படத்தில் காட்டல, அவங்க வேணும்னே காட்டாமல் இருந்துட்டாங்க. காமிச்சா நாக்பூரில் எல்லாருக்கும் கோவம் வரும்னு காட்டாமல் விட்டாங்க. இந்த ஜனதா பார்ட்டிக்கு வந்து பெரிய அளவில் ஃபண்டு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஜமீன்தார்கள்னு சொன்னல. அதனால் எமர்ஜென்சி பீரியடில் அந்த ஜமீன்தார்களுக்கு கொடுத்துட்டு இருந்த பென்ஷனை காலி பண்ணி விட்டாங்க. இனிமேல் பென்ஷன் கிடையாது போடா அப்படின்ட்டாங்க. அந்த பென்ஷனையும் நிறைய பேர் வந்து, அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்தது, எல்லா பேங்க்கும் ப்ரைவேட் தான். இந்த பேங்க்குகளும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி தெரிஞ்சோன்னா பேங்க்கையும் ஃபுல்லாக நேஷனலைஸ் பண்ணி விட்டாங்க. எல்லாமே அவங்க வசதிக்கு தான் பண்ணாங்க, ஆனால் அது நாட்டுக்கும் வசதியாக தான் இருந்ததுன்னு வச்சிங்களேன். பிகாஸ் இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த 76-80 காலகட்டம் இருக்குல்ல, அதில் வந்து சஞ்சய் காந்தி வந்து பிந்திரன்வாலான்னு சொல்லிட்டு ஒரு காலிஸ்தான்காரர் ஒருத்தர், அவரை வந்து அதாவது தனி காலிஸ்தான் கேட்டுக்கிட்டு இருந்து ஜெயிலில் இருந்தவர், அவரை வெளியே எடுத்து காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுருந்தாங்க. அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கைமீறி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரிவினைவாதம் வந்து பஞ்சாபை தனியாகவே கேட்குற அளவுக்கு அந்த பிந்திரன்வாலா வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு ரவுடியை உருவாக்குனீங்கன்னா அந்த ரவுடியை ஒரு நாள் உங்களை தான் போடுவான், வேறு என்ன செய்வான். அப்போ அவனை ஒடுக்கணும்னா வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் போய் பொற்கோயிலில் ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்துங்கன்ட்டாங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னால் பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் செல்வது அப்படின்னு. ஸோ அப்படி உள்ளே போனதில் நிறைய பஞ்சாபிய மக்கள், சீக்கிய மக்கள்லாம் மனம் புண்பட்டது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு எல்லாம் இருந்தது. ஒரு வழியாக அந்த பிரச்சனையெல்லாம் முடித்தாங்க. அப்போது அவங்களோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் இருக்க ஆளுங்களில் சீக்கியரில் நவுத்திடலாம் அப்படின்னாங்க. அதுதான் சொன்னது இந்திரா காந்தி அவ்வளோ பெரிய தைரியசாலின்னு. அது எப்படி சீக்கியர்கள் வந்து இந்தியர்கள் இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? அப்படி எப்படி அவங்கள நான் பிரிக்க முடியும்? அப்போ அவங்க கேட்ட பிரிவினைவாதத்தை நானே செய்கிற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் என் செக்யூரிட்டியில் இருக்கிற சீக்கியர்களெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. அதுலேயே 2 செக்யூரிட்டி தான் இந்திரா காந்தியை சுட்டும் கொண்டு வர்றாங்க. அதுவும் வரலாறு தான். அது அந்த வரலாறுலாம் ஒழுங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க வந்து இந்திரா காந்தி எப்போதுமே ஒரு பதட்டத்தில், அதாவது டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். தமிழில் அதுக்கு வேணால் சோகப்பதுமைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க எப்போவுமே சோகமாகவே இருந்தாங்கன்ற மாதிரி படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஃபேஸே வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இந்திரா காந்தியோட ஸ்மைலே வந்து அப்படி ஒரு ஸ்மைலாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே தலைவர் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கரிஷ்மாவோடு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒரு லேடி, கங்கனா ராணவத் அது மாதிரி இருக்காங்களா? அது அழுது வடியுது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பல காலமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் எப்படியாவது இந்த இந்திரா காந்தி மாடலில் என் ஹேர் ஸ்டைலில் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. இன்னும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. விரைவில் அவர் வெற்றி பெறுவதற்கும் வாழ்த்துக்கள்.
ஆனால் படம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வரலாறுகள் தெரியாத இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு தப்பாக வரலாறு வரும். அதை வந்து விட்டுட்டு இந்திரா காந்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சர்வதேச ஆதிக்க சக்தியாக இருந்த அமெரிக்காவுக்கு சவால் விட்ட ஒரே இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மட்டும்தான். அதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, அதுக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போலாம் தலையில் கொட்டி அனுப்புகிறாங்க. ஆமாம், இப்போ தலையில் கொட்டி அனுப்புகிறாங்க. அதையும் வந்து பெருமையாக வேறு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். இன்னும் வந்து இந்திரா காந்தி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் 90களில் இருந்திருந்தாங்கன்னா கூட 90களோட கடைசிக்குள்ளேயே ஈழத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான். ஒரு அயன் லேடி படத்தில் செவுல் அடி வாங்கின நடிகை வந்து நடிச்சிருக்காங்க. போய் எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்திரா காந்தியை மட்டும் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்றத கமெண்ட்லேயே வந்து சொல்லுவாங்க எல்லாருமே. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.